இல்ல. நான் ரொம்ப நல்லா பேசுனாங்க கார்த்தினி. அ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ அம்மா. எங்க மனசுலலாம் என்ன இருந்துச்சோ, அத வந்து நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அ உள்ள வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து அவர் செய்றதும் தப்பு தான். ஆனா, அவர் அட்லீஸ்ட் ஜாதிய போர்வைய போட்டுக்கிட்டு தைரியமா பேசுறாரு. இவங்க வந்து சமத்துவம்ன்ற போர்வைய போத்திக்கிட்டு செய்யறது, இல்ல அப்படி செய்றவங்க எதிர்க்க வந்து அத ஆட்சேபிக்காம உட்கார்ந்திருக்கிறது, இதெல்லாம் பார்க்கிறப்போ ரொம்ப மன உளைச்சல். அதெல்லாம் எடுத்து நம்ம சொல்றப்ப தான் இந்த மாதிரி அடி வாங்குறோம். அதுக்கு தைரியமா வந்து ஹக்குமா ஃபயர் விட்டதுக்கு நன்றிகள் அகைன். பட் காத்தியாயினி வெரி வெல் ஸ்போக்கன். அ தேங்க் யூ. ஒரு நிமிஷம். அவரு இருக்காருன்னு நம்புறேன். அவர் சப்போஸ் இருந்தாருன்னா, அவர்ட்ட நெறைய கேள்விகள் நான் கேட்கணும். அவரு திருப்பி மேல வந்தா சூப்பரா இருக்கும். நான் அதுக்கு பதில் சொல்லாம எதுக்கு கார்த்தினிய நான் பேச வச்சேன்னா, இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கூட நான் என்னால குடுக்க முடியும். நான் குடுக்காம அதுலருந்து நான் வெளில வந்து கார்த்தினிய சொல்ல சொன்னதுக்கான காரணம், அசால்ட்டா ஒரு பொண்ண பார்த்து இந்த ஒரு ஃப்ரேம் பண்றீங்க அப்படின்னு அடுத்தது ஒண்ணு வரும். அதுக்காக தான் நான் கார்த்தினிய பேச சொன்னேன். இது மத்தவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு வரும்போது, அ அது அது வந்து உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். ஓகேவா? அதனால தான் நான் அத ஒதுக்கி நின்னுட்டு அவங்கள சொல்ல சொன்னேன். ஜெனரலைஸ்டான கருத்துக்கள் நான் வேற ஏதோ சொன்னேன்னு சொன்னீங்கல்ல, அது வேற என்னலான்னு நீங்க சொன்னீங்கன்னா, அ அத நான் வந்து நான் அதுக்கான பதில் நான் குடுத்துடுறேன். அத தாண்டி வெளிய வந்து இவரோட இன்டர்வியூ பார்த்த நீங்க, சரியா? இவரோட இன்டர்வியூ பார்த்து அவர் வந்து அ இஸ் எ காஸ்டிஸ்ட் ஜாதி வெறியர் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு, இதே பார்வதி, நீயா நானா ஷோல அ ரிசர்வேஷன் தப்பு அப்படின்னு கை தூக்கியிருப்பாங்க. அதானே? ஆமா. ரிசர்வேஷன் தப்பு கை தூக்கல. எனக்கு ரிசர்வேஷன் வேண்டாம். ரிசர்வேஷன் இல்லாம என்னால படிக்க முடியும். இங்க யாருக்குமே அது தேவையில்லை. ரிசர்வேஷன் இருக்கிறதுனாலதான் இங்க நிறைய பேர்த்தோட வாய்ப்புகள் மறுக்கப்படுதுன்னு ஒரு புரட்சியோட ஒரு கருத்தை பேசியிருப்பாங்க. அதே ஜென்டில்மேன் சங்கர் மனநிலை. அதான் இப்போ நான் என் கேள்வி என்னன்னா, இத பார்த்துட்டு அவர் கேஸ்டிஸ்ட்னு ஒரு முடிவுக்கு வர தெரிஞ்சவங்களுக்கு, பார்வதி பேசின விஷயங்களை பார்த்துட்டு அந்த முடிவுக்கு ஏன் வர முடியலன்றது என்னோட கேள்வி உங்களை நோக்கி. அதுக்கு எனக்கு அதை விட ஒரு கேள்வி இருக்கு அலன். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அவரை நோக்கிதான் அவர் வந்தோன்னா அவரோட ஸ்பீச் எப்படி ஆரம்பிச்சாருன்னா, அதான் ஆஸ் யூஷுவல் இங்க டிஸ்க்ளைமர் போடுற மாதிரி ஜாக்கி தான் அவங்களோட பெரிய ஃபேன் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. எனக்கு அவரோட கேள்வியில என்ன ஆச்சரியம் இருந்ததுன்னா, இந்த கேள்விக்கான பதில்லாம் அவரோட ரிவ்யூவை பார்த்திருந்தாலே அவருக்கு தெரிஞ்சிருக்குமே. திருப்பி எதுக்கு இங்க ரீஹைட்ரேட் ஆகுதுங்கிறது அது ஒரு டவுட்டாவே இருந்துச்சு எனக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க ரிவ்யூல இதெல்லாம் நோட் பண்ணி பேசுனாங்க தானே. அப்போ உண்மையிலேயே ஒரு ஃபேனா இருந்து வீடியோஸ் பார்த்திருந்தாலே இது புரிஞ்சிருக்குமே அப்படின்னு நான் அதையும் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு பிக் பாஸ் வீடியோன்னு இல்ல, ஜாக்கியோட எல்லா வீடியோலயுமே அவர் தன்னை ஒரு திராவிடனாக மட்டுமே அடையாளப்படுத்துவாரு. திராவிட கட்சியை சேர்ந்தவர் அவர் பேரு அதான் பேசுவாரு. அதுதான் எனக்கு வந்து அவர்கிட்ட பேசணும். இருக்காரா? அப்புறம் நான் கொஞ்சம் வேலை இருக்கு. நான் எனக்கு சீக்கிரம்ல தான் இருப்பேன். கொஞ்சம் வேலை பார்க்க போறேன். ஆலன், நம்ம வந்துட்டு இன்னைக்கு நைட் வந்து வீக்கெண்ட் எபிசோட் பத்தி பேசுங்க. நாளைக்கு பகல்ல ரூம் போடுற மாதிரி, அதாவது பகல்ல மீன்ஸ் ஈவினிங்கா, நாளைக்கு ஈவினிங்கோ இல்ல நாளான்னைக்கு ஈவினிங்கோ நம்ம அந்த சவர்ணா ஃபெமினிசம் கொஞ்சம் ஓபனா பேசுவோமா, ஒரு ஸ்பேஸ் போட்டு? அஃப்கோர்ஸ் எனக்கு அதெல்லாம் தமிழ் நீங்க எப்ப ஃப்ரீன்னு சொல்லுங்க. நம்ம அப்ப ஜாயின் பண்ணி மண்டே கூட வச்சுக்கலாம், மண்டே டியூஸ்டே கூட. ஆனா பட் சவர்ணா ஃபெமினிசம் மட்டும் பேசணும். ஏன்னா நீங்க நேத்தோ ஒரு இடத்துல ஒரு 2-3 பேச டேக் பண்ணிருந்தீங்கல்ல, அவங்கள போயிட்டு நான் கொஞ்சம் டைம்ல இந்த ஆராய்ச்சி பண்ணேன். ஓகே, நம்ம கொஞ்சம் இங்க அது அந்த டாபிக் எடுத்து பேசினா இன்னும் கொஞ்சம் நல்லா எரியும்ல, கொஞ்சம் பேசுவோமேன்னு ஆசையா இருக்குது. ஆக்சுவலா நான் அது ரொம்ப நாளா நோட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பத்தி இல்ல, எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு இதுல. கத்திரி, உங்களுக்கு என்ன பத்தி தெரியும். நான் வந்து அது தப்பு டாபிக்கா வரும்போது அது நான் தப்புன்னு பேசுவேன் தான். இப்பயும் நான் அது தப்புன்னு தான் சொல்வேன். ஆனா நான் ரூம் போட்டு அந்த விஷயத்த நான் செய்ய மாட்டேன். ஏன்னா நீங்க ஆல்ரெடி வந்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க பாயிண்ட் எடுத்து அடிக்கிறதுக்கு. அத சரியா அத நம்மளே கொடுத்துட்டா அதை பொது பார்வையாக்கிடுவாங்க. அந்த விமன் அகைன்ஸ்ட் விமன் நிறுத்துறது இருக்குல்ல, நான் அந்த விமன் அகைன்ஸ்ட் தான் கொண்டு போக விரும்பல. நான் அந்த சவர்ணா ஃபெமினிசம்னா என்ன, ஏன் சவர்ணா ஃபெமினிசம் வந்து தேவையில்லை அப்படிங்கறத மட்டும் பேசணும்னு நினைக்கிறேன். அது நம்ம நோக்கம் சரியாதான் இருக்கும். அதான் சொல்றேன், நம்ம நோக்கம் சரியாதான் இருக்கும். அதுல 5 ஆங்கிள் இருக்கு ஸ்பீக்கர். சவர்ணா ஃபெமினிசம்ன்றது வந்து 5 ஆங்கிள் இருக்கு.
அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதுக்குள்ள 2 ஆங்கிள் பத்தி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்ன்றது தான் இல்ல அவங்களோட அலன், நான் எனக்கு அவங்க என்ன பேசுவாங்கன்னு எனக்கு புரியும். எனக்கு காத்திரி பேசுறதுல சந்தேகம் கிடையாது. ஆனா என்ன ரிசீவ் பண்ணுவாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. எனக்கு இந்த ரிசீவ் பண்றவங்க மேல நம்பிக்கை இல்ல. அவங்க எதை ரிசீவ் பண்ணிக்குவாங்க தெரியுமா? இங்க இவங்களே சொல்லிட்டாங்க, அதை மட்டும் தான் ரிசீவ் பண்ணிக்குவாங்க. எனக்கு புரியுது, ஆக்சுவலி அது பேசப்பட வேண்டிய டாபிக் தான். ஆனா அதோட சேர்ந்து வேற வேற ஏதாவது பேசும்போது அதை பேசுறது வந்து ஓகே, அது கலந்து போகும்போது. ஆனா அதை ஸ்பெசிபிக்கா பேசுறதுல என்ன, அதுவும் கார்த்தினி மாதிரி சரியா பேசுறவங்க பேசுறதுல என்ன பிரச்சனை ஆயிரும்னா, பாத்தியா இவங்களே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியா ஃபெமினிசம் பேசுறவங்களையும் போய் சவர்ணா ஃபெமினிஸ்ட்னு இவங்க பிராண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதை ரொம்ப அழகா பண்ணுவாங்க. அது இல்ல அந்த எனக்கு எனக்கு அது புரியுது. எனக்கு எனக்கு தெரிஞ்சு இது வந்து நம்ம ஆஃப்லைன்ல பேசுவோம். எனக்கு எக்ஸாக்ட்லி அது ஏன்றது வந்து நான் ஆஃப்லைன்லயே சொல்றேன். எனக்கு அவங்க அவங்க எங்கிருந்து வராங்கன்றதும் புரியுது. நீங்க எங்கிருந்து வரீங்கன்றதும் எனக்கு புரியுது. எனக்கு வந்து அத பத்தி அதுக்கான அது என்னன்ற ஒரு தெளிவு வந்து குடுக்கணும்ன்றதுல எனக்கு ஒரு நான் உடன்பாடு. என்னோட பாயிண்ட் ரொம்ப சிம்பிள் அலன். நீங்க பொதுவா எதை பத்தியாவது பேசும்போது இது ஒரு டாபிக்கா ஒரு 10 to 15 மினிட்ஸ் டிஸ்கஸ் பண்ணா சூப்பரா இருக்கும். ஓகே ஆமா. ஸ்பீக்கர். அதுல பிரச்சனை இல்ல. எப்படினாலும் பார்வதி மறுபடியும் எங்கேயாவது வாய் விடுவா. அப்ப நம்ம அவளை அடிக்கும்போது அப்படியே சவர்ணா ஃபெமினிஸ்டி உள்ள இழுத்துருவோம். சூப்பர், அவ்வளவுதான். அது பண்ணும்போது அது பெஸ்ட். அது எவ்வளவு நேரம் வேணா பேசலாம். ஆனா டாபிக்கா இதை போடுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா எனக்கு இங்க இருக்கிற ஓகே ஆண்கள் மேலேயே எனக்கு நம்பிக்கை இல்ல. தப்பே இல்ல, சொல்லிக்கலாம். இவ்வளவு வன்மம் உங்களுக்கு எல்லாம் பார்வதி மேல? இல்லங்க, அது பார்வதி மேல இல்லங்க, பார்வதி சொன்ன கருத்து மேல. எனக்கு பார்வதி பார்வதி just மேலேயே இல்ல. அது அது பார்வதிங்கிற பெண் மேல இல்ல, அந்த சாதிய மனநிலை உள்ள சமூகத்தின் மீது. பார்வதியை ஒரு கருவியா எடுத்துக்கிறேனே தவிர எனக்கு சாதிய மனநிலை கொண்ட யாரெல்லாம் இந்த சமூகத்துல உழவுறாங்களோ எல்லாத்து மேலுமே எனக்கு அந்த வெறுப்பு வன்மம் ரெண்டுமே இருக்கு. ஓகே, எனக்கு ஜாக்கி கிட்ட ஒரு ஹெல்ப் வேணும். ஜாக்கி, நீங்க பிஸியா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். பிக் பாஸ் ஆரம்பிச்சுட்டா நீங்க எவ்வளவு பிஸியா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் மேபி நீங்க இதை பாத்துருக்க மாட்டீங்க. இந்த நீயா நானா போன வாரம் நடந்த எபிசோட கொஞ்சம் பார்த்து முடிச்சு விடுங்களேன். அதைய அந்த இதுதானே ஹஸ்பண்ட் ஒய்ஃபா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட இல்லைங்க, அது ஆண் பாவம். அதுல ஃபேக்சுவலி நிறைய எரர் இருக்கு. அது நீங்களே பார்த்து ஒரு வீடியோ போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுதோ, நான் இதை செய்யுங்க என்ன ஆங்கிள் போடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இல்ல எனக்கு புரியுது. எனக்கு நான் எப்பயுமே அதான் ஒரு சி என் நான் காதலிக்கு முன்னா நான் சின்ன வயசுல வளரும் போது எனக்கு ஒரு பெண்களை பற்றிய ஒரு பார்வை இருந்தது. காதலிக்கும் போது பெண்களை புஸ்தகம்லாம் படிக்கும் போது பெண்களை பற்றிய ஒரு பார்வை இருந்தது. காதலிக்கும் போது பெண்களை பற்றிய ஒரு பார்வை இருந்தது. பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் பெண்கள் இது வந்து எவால்வ் ஆகி மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு இடத்துலயும் அந்தந்த அனுபவங்களோட வரும்போது இன்னும் வந்து அது பற்றிய புரிதல் இருக்கு. அதனால நான் சரியா தப்போ நான் பார்த்து நான் சொல்றேன். ஆக்சுவலா அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். பிக் பாஸ் வந்தப்பறம் சுத்தமா டைம் இல்ல தமிழ். ஆனா நிச்சயமா அதனாலதான் எனக்கு உங்களுக்கு டைம் இல்லைன்னு தெரியும். அதனாலதான் நான் அதை ஸ்பெசிபிக்கா சொல்றேன். எனக்கு என்ன பிடிக்கலன்னா, அந்த ஏன் எனக்கு இது வந்து பிரச்சனையா இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஃபேக்சுவலி அதுல எரர் இருந்தது. அது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு, அவங்க பண்றது ஒரு மூவி ப்ரமோஷன். அத மூவி ப்ரமோஷன் சொல்லிட்டு செஞ்சிருந்தா எனக்கு பிரச்சனையா இருந்திருக்காது. அவங்க அதை சொல்லாம ஒரு ஜென்ரலா ஒரு டாபிக்கா போட்டு ஏன் அது மூவி ப்ரமோஷன் அழுத்தமா சொல்றேன்னா, அந்த வாரம் விஜய் டிவில நடந்த அத்தனை ரியாலிட்டி ஷோலயும் ஆண் பாவம் மூவி ப்ரமோஷன் தான் போச்சு. சரிங்களா? அப்போ நீயா நானால நீங்க இந்த டாபிக் வைக்கிறீங்க. ஆப்வியஸா அது மூவி ப்ரமோஷன். தமிழாலேயும் இதை பண்ணாங்க. ஆனா தமிழாயே சட்டிலா முடிஞ்சிருச்சுன்னா அவங்க வந்து மென் வெர்சஸ் விமனா அதை உட்கார வச்சாங்க. ஆண்கள் அவங்களோட பிரச்சனைகளை சொன்னாங்க, பெண்கள் அதுக்கான எதிர்கருத்துக்கள் சொன்னாங்க. அதுவும் அது வந்து தெளிவா குடும்ப வாழ்க்கையில ஆண்கள் சந்திக்கிற பிரச்சனைன்னு அவங்க ரொம்ப ஸ்பெசிபிக்கான டாபிக் வச்சுட்டாங்க. சோ எனக்கு அதனால அது பெருசா எதிர்கருத்துக்கள் இல்லைன்னே வச்சுக்கோங்களேன். ஏன்னா அதுக்கான பெண்களே அதுக்கான முன்னெடுப்புகள் எல்லாம் எடுத்துட்டாங்க அதுல. அதே மாதிரி ஜட்ஜஸும் ரொம்ப காமனா பேசி முடிச்சிட்டாங்க. பட் இங்க ஆண்களுக்காக பெண்கள் வந்து பேசுங்க, அதை எதிர்த்து ஒரு பெண்கள் பேசுங்கன்னு சொல்லும் போது மறுபடியும் ஆப்போசிட்ல இருக்கிற பெண்களை வந்து இவங்க ரொம்ப தவறாவே சித்தரிச்சிட்டாங்க. இதுல ரெண்டு சைடுமே ஃபேக்சுவல் எரர்ஸ் இருக்கு. ஆனா அத வந்து நிகழ்ச்சி வந்து ரொம்ப ஒரு சார்பா போயிடுச்சு. பிகாஸ் இட் இஸ் a மூவி ப்ரமோஷன். எனக்கு இது நீயா நானால நடந்தது ரொம்ப வருத்தமா இருக்குது. நீங்க பாருங்க, உங்களோட கருத்து பார்த்துட்டு உங்களோட கருத்து சொல்லுங்க. அவ்வளவுதான். ஏன்னா நான் சொல்றது அதான் நான் பேசுறேன்னா சுதாவும் டக்குன்னு அவங்களுடைய கருத்தும் அதுல எடுத்து வருவாங்க. ஏன்னா அவங்களும் நிறைய விஷயம் பார்த்துட்டு இருக்காங்களா. நான் பண்றேன் தமிழ், நான் பார்த்துட்டு சீக்கிரம் பண்றேன். ஃபைன். சரி. ராஜேஸ்வரன் பேசுங்க.
ஒரு நிமிஷம் இருங்க. உங்களுக்கு முன்னாடி டீப் டெயில்ஸ் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். டீப் டெயில்ஸ் பேசுங்க. ஹலோ ஆலன், என் பேர் தீப்தி. ஆ. எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான். இப்போ வந்து இந்த சாட்டர்டே சண்டே எபிசோட்ல பார்வதி அண்ட் பிரஜின் பற்றின அந்த டச் இஷ்யூ பேசினாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ இதை வந்துட்டு ஒருத்தங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு 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 விஷயமே இல்லாத ஒரு இஷ்யூவை வந்துட்டு பெருசாக கொண்டு வந்து காமிக்கிறதுனால அது கேட்கப்படுது. பட் அதே விஷயம் கனி வந்துட்டு ரொம்ப அழுத்தமாக சொன்னாங்க. லைக் அவங்களுக்கு இந்த வாட்டர்மெலன் வந்துட்டு இன்அப்ராப்ரியேட்டாக ஷர்ட்லெஸ்ஸாக இருக்கிறது வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு. அதை வந்து அட்லீஸ்ட் ஒரு கருத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏன் இதை இன்னி பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையாவது ஹோஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். அதை அவங்க அப்படியே டோட்டலாக இக்னோர் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ ஒரு பெண் எப்போ வந்து அவள் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறேன்னு சொல்லலாம். அது தாத்தா இருந்தாருன்னா அவரோட வியூவும் சொல்லுங்க, இல்லை நீங்கள் யார் ஆன்சர் பண்ணாலும் சரி. இது வந்து இந்த வேக் ஆஃப் இந்த கௌரி கிஷன் இந்த சிச்சுவேஷன் இருக்குல்ல, இப்போ அட்லீஸ்ட் அதை அட்ரஸ் பண்ணுவாங்களா? அப்போ கனியோட ஒரு ஒப்பீனியன் வந்துட்டு மேட்டரே இல்லையா? தீப்தி, அதுல ஒரு பிரச்சனை இருக்கு தீப்தி. அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. இத வந்து இப்ப கனியோட ஒப்பீனியனை வேலிடேட் பண்ணிட்டீங்கன்னா, நாளைக்கு அது எதை வேலிடேட் பண்ணிடும் தெரியுமா? பெண்கள் இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்ற மத்தவங்க ஸ்டேட்மெண்ட்டையும் சேர்த்து வேலிடேட் பண்ணிடும். விஜய் சேதுபதி தெளிவா சொல்லியிருப்பாரு, உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு, ஆனா அதை யார் பண்ணாலும் அன்கம்ஃபர்டபுள்னு தான் நீங்க சொல்லியிருக்கணும் அப்படின்னு. அதை அன்கம்ஃபர்டபுளோட முடிச்சிருக்கணுங்கிறது தான் அவங்க சொன்னதும். ஆனா எனக்கு இதுல இன்னுமே பிரச்சனை இருக்கு. நீங்க இதை நீங்க அதான் அது நீங்க அன்கம்ஃபர்டபுள்ட்டீங்கன்னா அடுத்த நாளைக்கு வந்து எனக்கு இவ ஷார்ட்ஸ் போடுறது அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, ஸ்கர்ட் போடுறது அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, துப்பட்டா போடாம இருக்கிறது அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு ஒருத்தனா கிளம்பி வருவான். அவங்களதையும் நம்ம வேலிடேட் பண்ணோம். இது ஃபர்ஸ்ட் பிரச்சனை. செகண்ட் பிரச்சனை என்னன்னா, நீங்க சொன்ன அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் இருக்குல்ல, கௌரி கிஷன் அவங்க தன்னை பத்தின இட் இஸ் ஹிஸ் ஹர் பர்சனல் தன்னை பத்தின கேள்விக்கு அவங்க வந்து பதில் பேசுனது வந்து சுயமரியாதை. அதையும் கனியோட ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம வந்து ஈக்குவேட்டே பண்ண முடியாது. ரெண்டாவது, பார்வதி விஷயம் ஏன் வந்துச்சுன்னா, பார்வதி இன்னொருத்தரை ஒரே ஒரு ஆளை அவங்க வந்து இன்டென்ஷன் இல்லாத ஒரு விஷயத்த தேவையில்லாம அவங்களுக்குள்ள நடந்த பர்சனல் பிரச்சனைய வேணும்ட்டே அத்தனை பேர் முன்னாடி எடுத்துட்டு வந்து அதை ராங்கா ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. திஸ் வில் அஃபெக்ட் அன் அதர் பர்சன். அதனால அதை அட்ரஸ் பண்ணப்பட்டுச்சு. பட் கனியோட ஸ்டேட்மெண்ட்டை வேலிடேட் பண்ணிட்டா அது வந்து சொசைட்டியலா நிறைய பிரச்சனைகளுக்கு அது வகுக்கும். நாளைக்கு துப்பட்டா போடுங்கள் தோழி ஸ்டேட்மெண்ட்டை வேலிடேட் பண்ற மாதிரி ஆயிடுவது. Again, I will not say that we have to validate Kani's statement. அது அவங்க ஒப்பீனியன். இல்ல இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. அதுல ஒரு வேலிடான ஒரு கருத்து ஒண்ணு வைப்பாங்க. அதுலதான் வந்து திவாகர் வந்து ரொம்ப ஸ்மார்ட்ன்றதுக்காக நான் சொல்லுவேன். அப்ப தீபாவளி எல்லாருமே சட்டை இல்லாம தானே எண்ணெய் தேய்ச்சோம் அப்படின்வாங்க. ஓகே, அதே மாதிரி ரூம்ல நீங்க ஹால்ல இல்லாம பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா இவரு எஃப்ஜே சட்டையே இல்லாம போர்வை மட்டும் போத்திட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க சட்டை இருக்க மாட்டாங்க. கனி எல்லாம் பக்கத்துல உட்காந்து பேசுற மாதிரி போட்டோஸ் எல்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கனியினுடைய செயலை பாருங்கள் அப்படின்லாம் நிறைய சோசியல் மீடியால ஷேர் ஆச்சு. என்ன பிரச்சனைனா, அந்த இடத்துல திவாகரை ஆஃப் பண்றதுக்கு வந்து சிலது வந்து அன்கம்ஃபர்டபுள் தான். ஆனா அவர் கேட்ட கேள்வி நியாயமாற மாதிரி நீங்க அதுதான் நியாயமா கேட்ட மாதிரி தான் இருக்கும். ஆனா அது என்னன்னா, என்ன எப்படி நீ இந்த கேள்வி கேட்கலாம், இப்படிலாம் இருக்குன்ற மாதிரி இப்ப தமிழ் சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட் தான். அது வந்து கடைசியில எல்லாத்துக்குமே வந்து நிற்கும். அவர் உடனே டக்குன்னு என்ன சொல்லிட்டாருன்னா, கனியும் நீ எஃப்ஜே அவங்க கூட தான் அப்படி இருக்குது, எனக்கு பிடிக்கலன்ட்டு. இது ஆளாளுக்கு வந்துடும். ஆனா அங்க திவாகர் ஆஃப் பண்றதுக்கு கனி அந்த விஷயத்தை எடுக்காம அதை சொன்னதுனால அது நீர்த்து போச்சு. டைமுக்கு எல்லாரும் வரணும், இந்த நேரத்துல நீங்க சட்டையை போட்டு வாங்கன்னா பிரச்சனையே இல்லை. சட்டையை போடாம அங்க நிக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சங்கடமா இருக்குன்னு போது அவர் பழைய கதையில எடுத்து வர்றாரு. அதனாலதான் அந்த இடத்த வந்து விஜேஎஸ் வந்து ரொம்ப ஜஸ்ட் லைக் தட்டா அதை தொட்டுட்டு போயிட்டாரு. எல்லாரும் அசம்பிள் ஆகணும், ரூலை ஃபாலோ பண்ணுங்க, கிளம்பி வாங்க, நடிக்காம சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு வாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அந்த இடத்துல வந்து கனி சொல்ல போய் அது வேற மாதிரி போயிடுச்சு. அதுதான் இங்க நான் சொல்லக்கூடிய விஷயம். அங்க அவர் கேட்காம இருந்ததுக்கு காரணம் நீங்க சொன்னதா இருக்கலாம். ஆனா வந்து என் பார்வை எப்படி இருக்குன்னா, அன்னைக்கு வேற ஒண்ணு பேசப்பட்டுச்சு. என்ன பேசப்பட்டுச்சுன்னா, திவாகரோட பிஹேவியர் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கான்னு வந்து கேட்காம, இந்த வீட்டுல உங்களுக்கு சேஃப்டி பிரச்சனை ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பொண்ணுங்க கிட்ட ஜெனரலைஸ்டான ஒரு கேள்வி வச்சுட்டாங்க. அது ஞாபகம் இருக்கு எல்லாருக்கும். அது ஜெனரலைஸ்டா வைக்கும்போது அது என்ன ஆயிடுதுன்னா,
அவங்க வந்து நாங்க சேஃபா தான் ஃபீல் பண்றோம்னு சொல்றது என்ன ஆயிடும்னா, நாங்க திவாகர் கூட சேஃபா தான் ஃபீல் பண்றோம், அன்கம்ஃபர்டபுளா இல்லன்ற மாதிரி அது ப்ரொஜெக்ட் ஆயிடும். சரி, அதான் ஆச்சு. சரியா? அதுதான். ஆமா, அதான் அதெல்லாம் ஆச்சு. அதனாலதான் அது நீர்த்தும் போச்சு ஆக்சுவலி. இப்போ அங்க வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணி எல்லா பொண்ணுங்களும் வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் கனி இந்த கேள்வியை கேட்டு இந்த கேள்விக்கு ஒரு பதில அவர் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அது அது கனி மேலேயே தப்புன்ற மாதிரி வந்து முடிஞ்சிடும். உங்களுக்கு புரியுதா? அதனாலதான் வந்து அதை அட்ரஸ் பண்ணாம அப்படியே விட்டு போயிட்டாங்க. இதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இந்த டீம் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வைப்பாங்க. வீக்கெண்ட் எபிசோட் இப்படிதான் போகணும்ன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருப்பாங்க. சரியா? இத்தனை இஷ்யூஸ் இருக்கு, இதுல மைலேஜ் இதுல இருந்து வரும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. அதுல அந்த விஷயத்த ஒன்னொன்னா எடுத்து அந்த ஸ்ட்ரக்சர் மூலியமா கொஸ்டின் எடுத்துட்டு போவாங்க. அப்போ டாக் பேக்ல அவங்க கொடுக்குற அந்த டைரக்ஷன் என்னவா இருக்கும்னா, இப்போ இத பத்தி பேசுங்க, அதை பத்தி பேசுங்கன்னு சொல்ற ஆள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கே ஒரு டீம் இருக்கும். இப்படி கொண்டு போனா இந்த பிரச்சனை வந்துரும், இப்படி கொண்டு போனா இந்த பிரச்சனை வந்துரும் அப்படின்ற ஒரு டைரக்ஷன் கொடுப்பாங்க. அதை கேட்டுதான் ஹோஸ்ட் சொல்லுவாரு. இங்க அதை கடந்து போனதுக்கான முழுக்க காரணம் என்னன்னா, அந்த திவாகர் வந்து இந்த வீட்டுல உங்களுக்கு சேஃப்டி இருக்கான்னு ஜெனரலைஸ்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் பொண்ணுங்க கிட்ட வச்சு அதுக்கு ஆமா நாங்க சேஃபா தான் ஃபீல் பண்றோம்னு சொன்னதுதான் அங்க கடந்து போனதுக்கான காரணம். அவங்க கடந்து போயிட்டாங்க சார். ஆனா இந்த திவாகர் வந்து திரும்ப அந்த ரெயின் டான்ஸ் பண்றது, கமருதீனும் சேர்ந்துகிட்டு திவாகரும் சேர்ந்துகிட்டு இந்த இதெல்லாம் அதுக்குதான் நான் ரீசன் சொல்லிட்டேன். இருங்க, உங்க கேள்விக்கான பதில். உங்க கேள்வி என்னன்னா, ஒரு பொண்ணால சூஸ் பண்ண முடியாத அவங்க பவுண்டரி எப்போ, ஏன், யார் கூடன்றதுதான் உங்க கேள்வி. சரியா? அந்த கேள்விக்கான பதில் என்னன்னா, அவங்க பவுண்டரியை எப்போ வேணாலும், யார் கூட வேணாலும், எந்த சமயத்துல வேணாலும், எப்போ தோணினாலும் அவங்க வந்து அந்த பவுண்டரியை ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கான எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்கு. அதுதான் அதோட பதில். ஓகே, அவ்வளவுதான் சார் என்னோட கேள்வி. நான் லிசனர்ல போய்க்கிறேன். தயவு செஞ்சு என்ன சார் சொல்லாதீங்க, அவ்வளவு பெரிய ஆளா இல்ல. ஆலன் இல்ல வந்து போடா வாடா அந்த மாதிரி. தட்ஸ் ஃபைன். ஷூர். தேங்க் யூ. ஆமா, ஆலன் ரூம் சாட்ல ஒரு கமெண்ட் இருக்கு, பாத்தீங்களா? என்னது? என்ன இருக்கு? பாக்கலையே. எனக்கு கார்த்தினி நோட்டிஃபை பண்ணாங்க ஒரு கமெண்ட்ட. கார்த்தினி, அவங்க வேலையா இருக்கேன்னு சொல்லிட்டு போனாங்கல்ல. இல்ல, ஒரு நான் உங்களுக்கு இன்பாக்ஸ் பண்ணிருக்கேன். ட்விட்டரோட இன்பாக்ஸ்ல அந்த கமெண்டோட லிங்க் அனுப்பியிருக்கேன். கொஞ்சம் இருந்தா மேல கூப்பிடுங்களேன், கேட்போம். இல்ல எனக்கு அதெல்லாம் வேணாம். எனக்கு அந்த கமெண்ட் முதல்ல டெலீட் பண்ணுங்க. அது ஜாதி பேர் இருக்கு. இல்ல ஒண்ணும் இல்ல. அது நான் என்னன்னு சொல்றேன். அது வந்து மாறு விஷயத்தில் இருக்கும் கமருதீன் ஃபேண்டம். ஓகேவா? சோ அதெல்லாம் பொருட்படுத்த இல்ல, அவரோட மாறு வேஷம் எங்களுக்கு கிளப் ஹவுஸ்லயே தெரியும். நாங்க அது வேற ஒரு வேஷமா தான் நாங்க பாத்துக்கிறோம். சரி, ஓகே. நீங்க சில விஷயங்களை கடந்துடணும். ஏன்னா அதுக்கு நீங்க அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் அது பெருசாகும். அது இல்ல என்னோட ஒரே கன்சர்ன் அந்த கமெண்ட்டை டெலீட் பண்ணுங்க. ஏன்னா இதை பார்த்துட்டு ஓ அப்படியா நம்மளா அப்படின்னு நிறைய பேர் ஒரு மைண்ட் செட் போயிடும். அதுக்காக சொல்றேன். அந்த மைலேஜ் திவாகருக்கு ஒருத்தர்கிட்ட இருந்து கூட கொடுக்க வேண்டாங்கிறக்காக டெலீட் பண்ண சொல்றேன். மத்தபடி அது கடந்து போகப்பட வேண்டிய பர்சன் தான். அது பிரச்சனை, அதுல மாற்றுக்கருத்து இல்லை. சொல்லுங்க ராஜேஸ்வரன். நன்றி. இப்போ நான் வந்து யார் எது சொன்னாலும், ஒரு எது மாற்று கருத்து இருந்தாலும், இல்ல யாரு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்க சொல்றதெல்லாம் நான் அப்படியே நம்பணுமா, இல்ல அதை நான் பகுத்தாய்ஞ்சு பார்த்து எனக்கு இதுல உடன்பாடு இருக்கு, இது இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம்னு நினைக்கணுமா? பகுத்தறிவு தாங்க முக்கியம். பகுத்தறிவு வந்து இல்லைன்னு உங்ககிட்ட யாரு சொன்னாலும் ஃபர்ஸ்ட் அதை நம்பாதீங்க. நீங்க உங்ககிட்ட எது சொல்லப்பட்டாலும் அதுல எது சரி எது தவறுன்னு நீங்க அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வர்றதுதான் சரியான விஷயம். சரியா? ஆனா இதுல வந்து ஒரு பவுண்டரிஸ் இருக்கு. என்ன பவுண்டரிஸ் இருக்குன்னா, கொலை செய்யறது தப்புன்னு தெரியும் இல்லையா? அது கொலை செய்யறது தப்புன்னு தெரிஞ்சுட்டு அதுல வந்து உள்ள போய் அவன் வந்து அவன் சிச்சுவேஷன் அப்படி பண்ணிட்டான்னு சொல்றது இருக்கு இல்லையா? அது என்ன சிச்சுவேஷனா இருந்தாலும் அந்த சிச்சுவேஷன் குறிப்பிட்டு அவர் பண்ணது தவறு இல்ல, அது அந்த அந்த விஷயத்துக்காக பண்ணிட்டாங்கன்னு சொல்றது சரி கிடையாது. அதுதான் அந்த பவுண்டரிஸ் வந்து அது ஃபிக்ஸ்டு பவுண்டரிஸ். அத நம்மளுக்கு ஏத்த மாதிரி அந்த கோல் போஸ்ட்டை மாத்திக்க முடியாது. சரி, ஓகேங்க. இப்போ ரொம்ப ஃபாலோவர்ஸ் அதிகமா இருப்பாங்க, ரொம்ப வியூஸ் இருப்பாங்க, ரொம்ப பேருக்கு ஈஸியா ஒரு செய்தியை கொண்டு போய் என்னால சேர்க்க முடியாது. ஆனா அவங்க கண்டினியூஸா ப்ரொஃபஷனலா பண்றவங்க சேர்க்க முடியும். அந்த மாதிரி ப்ரொஃபஷனலா சேர்க்கிறவங்களோட கருத்துக்களை நான் அப்படியே நம்பணுமா,
இல்ல அவங்க சொல்றதுல ஏன் இப்படி பண்றாங்க, எதுக்கு இப்படி இங்க ஒண்ணு நடக்குது, ஆனா அவங்க சொல்றது வேற மாதிரி இருக்கு. யாரும் இப்போ ஒருத்தங்களை உருவக்கேலியோ இல்ல புல்லிங்கோ இல்ல ஒருத்தவங்க ரொம்ப ஒரு மாதிரி வருத்தப்படுற மாதிரி மனசு கஷ்டப்படுற மாதிரி செய்யறத அவ்வளோ என்ஜாய் பண்றவங்கள அவ்வளோ சந்தோஷப்படுறவங்கள அப்படியே கொண்டாடுறவங்கள நான் எப்படி பாக்குறது? அவ்வளோ பெரிய 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 அவங்க அவங்க சொல்ற செய்தி வந்து ரொம்ப பேருக்கு பெட்டர் போய் நீங்க சேருது. நேரடியாவே கேட்டுருங்களேன். இல்ல ஏன்னா இல்ல நீங்க இல்ல எதை இல்ல இருங்க இருங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை. முடிங்க முடிங்க அதான் ராஜேஷ் என் கேள்வி, அதான் என் கேள்வி, அவ்வளவுதான். சரி. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கேட்டீங்களா, ஃபர்ஸ்ட் கேள்வியிலேயே அது 2வது கேள்விக்கான பாதி பதில் இருக்கு. நீங்க அதை பகுத்தறிஞ்சு உங்களுக்கு எது சரி தவறோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க உங்க நிலைப்பாடை எடுத்துக்கணும். இப்போ இந்த பிக் பாஸ் ஷோ நிறைய பேருக்கு போய் சேருது இல்லையா, நிறைய பேருக்கு நிறைய கருத்துக்களை போய் சேர்க்குது இல்லையா, அதை பார்க்கும்போது எங்களுக்கு வெறுப்பாகுது இல்லையா. என்ன இந்த மாதிரி ஒரு ஆளை கூட்டு வந்து உள்ள வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வெளில தள்ளுறாங்களேன்றது எங்களுக்கு ஒரு கடுப்பு இருக்கு இல்லையா. அது வேண்டாம், நாங்க பொங்கி ஒரு கேள்வி கேட்கிறோம் இல்லையா, அதுதான் கரெக்ட். சோ கேள்விகள் எழுப்பணும். கேள்விகள் எழுப்புறது சரி, கேள்விகள் எந்த கேள்வி வேணாலும் எழுப்புறது சரி. ஆனா ஒரு பெரிய ப்ரொஃபஷனலா இருக்கிறவங்க அத அந்த கேள்விகளையும் ஏன் இத்தனை சீசன் எல்லாருமே கேள்விகளை ஆரோக்கியமா முன் வச்சாங்க, கன்ஸ்ட்ரக்டிவா இருந்துச்சு, வயிற்றுச்சல் இல்லாம இருந்துச்சு. ஒரு ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப செம்மையா இருந்துச்சு அவங்க பண்ற ப்ரொஃபஷனல் ஜாபே. அவங்க மேல ஒரு ரெஸ்பெக்டே வந்துருச்சு. ரொம்ப பெரிய பெரிய அவங்கெல்லாம் ப்ரொஃபஷனலா இருக்காங்க, வெளியில நார்மல், அதாவது செலிபிரிட்டியா இருக்காங்க. எல்லாருமே அவ்வளவு பெருசா இருக்கும்போது அவங்க வந்து அவங்க இத்தனை சீசன்ல நல்லா தான் பண்ணாங்க, சூப்பரா பண்ணாங்க, எது தப்புன்னு சொன்னாங்க, எது சரின்னு சொன்னாங்க. ஆனா இந்த சீசன்ல மட்டும் அவன் கொண்டு வந்துட்டான், அவன் சம்பளம் கொடுக்குறான், அவன் கொண்டு வந்துட்டான், அவனுக்கு ஏதோ பிரச்சனை போல 10 7 8 பேருக்கு மேல இன்ஸ்டாகிராம்ல இருந்தே கொண்டு வந்திருக்கான். அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, கொண்டு வந்துட்டான், அவன் சம்பளம் கொடுக்குறான், அவனுங்க இருக்காங்க, வாங்குறானுங்க. நல்லது பண்ணா கேவலமா பண்ணான்னு கேவலமா பண்ணலான்னு பேசலாம், நல்லது பண்ணான்னா நல்லது பண்ணான்னு சொல்லலாம், நல்லா விளையாண்டான்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு இவங்க சொந்த பர்சனல் வைத்தறிச்சு இல்ல கோவத்தை, ஆத்திரத்தை, வன்முறையை கட்டமைக்கிறது நியாயமா? நீங்க சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள். இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்ததெல்லாம் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு பிடிச்ச சரி தவறு பேசுனது உங்களுக்கு பிடிச்சிருந்தது. இந்த தடவை நீங்க பாக்குறது வந்து உங்களுக்கு பிடிக்காத சரி தவறு பேசுறாங்க இல்லையா, அதனால உங்களுக்கு அதை ஏத்துக்க முடியல, அவ்வளவுதான். இதுல ஜஸ்டிஃபைடுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, ஜஸ்டிஃபைடுன்னு ஒண்ணு உங்க பார்வையில நீங்க அதை கொண்டு வரணும், உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒண்ணு சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க. அந்த எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி செய்யணும்ன்ற அவசியம் யாருக்கும் இல்ல. இப்ப எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, இந்த ஷோக்குன்னு ஒரு தரம் இருக்கு இல்லையா, தரம்னா குவாலிட்டி இருக்கு இல்லையா, அந்த குவாலிட்டி வந்து என்ன இந்த மாதிரி ஆட்களை தூக்கிட்டு வந்து உள்ள போட்டு குறைச்சிடுறீங்க அப்படின்ற ஒரு கோபம் வருது இல்லையா எங்களுக்கு. அதுதான் நம்மளுக்கு ஏத்த மாதிரி எல்லாரும் எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குமே. அது மாதிரி யாருமே பண்றது இல்லையா. சரி, ஓகேங்க. பெரியாரை பத்தி அண்ணாவை பத்தி பேசினாங்க. பெரியாரு பார்ப்பனிய எரிப்பாளர்னு சொல்லிட்டு நீங்க அதை மட்டும்தான் எதிர்க்கிறீங்க, நீங்க சமூக ரீதியா நீங்க பேசல, உங்களோட நடைமுறைகள் எனக்கு முரண்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வெளியே வந்தவர் அண்ணா. அவங்க வழியில வந்த தம்பிங்க கருணாநிதியும் அன்பழகனும் அவங்க கூட இருக்க மற்றவங்களும் மாற்று கருத்து இருந்ததுனால தான் வெளியே வந்து தனியா நீதி கட்சியிலேருந்து வெளியே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சாங்க. பெரியார் கூட முரண்பாடு இருந்தாலும் அவர் எங்க தலைவர், நாங்க அவரை மதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நின்னாங்க. எனக்கு முரண்பாடு இருக்கு. என்னோட வீட்லயோ என்னோட சுற்றுப்புறத்துல என் பக்கத்து வீட்லயோ இல்லை பக்கத்துல இருக்க மற்ற சமூகத்திலேயோ என் சொந்தக்காரங்க கிட்டயோ எங்க வீட்டுல இருக்க எந்த ஒரு என்னோட 6-7 ஜென்ரேஷன் என்னோட இதுல சொல்றேன், எங்க வீட்டுல இருக்க லேடிஸ் யாரும் இவருக்கு நீங்க கட்டமைக்கிற மாதிரி வாழல, யாரும் உடன்கட்டை ஏறல. என் பாட்டியோ அவங்களுக்கு அம்மாவோ அவங்க அம்மாவோ, நீங்க சொல்லுங்க உங்க வீட்டுல உங்க பாட்டி உடன்கட்டை ஏத்துனாங்களா? அதுக்கு முன்னாடி இருக்கவங்க உங்க அம்மா, எங்க வீட்டுல சொல்றேன், வெள்ளப்படவை கூட கட்டல.
எங்க வீட்ல இருக்கவங்க தான் கிங் ஏன் மேக்கர். உங்களுக்கு ரொம்ப எங்க வீட்ல வருத்தமா இருக்க இருக்கா? லேடிஸ் தான். இருங்க இருங்க ஒரு இருங்க நிமிஷம் இருங்க இருங்க. இருங்க இருங்க முடிச்சிட்டோம் இருங்க. ஏங்க எங்க டென்ஷன் வீட்ல இருக்க எங்க அம்மாவும் பாட்டியும் தான் எங்க வீட்டை வழி நடத்துனாங்க. விவசாயத்துக்கு எங்க வீட்ல இருக்க சொந்தக்காரங்க போனாங்க, எங்க அண்ணன் தம்பிங்க போனாங்க, எங்க அப்பாங்க போனாங்க. ம். நாடு விட்டு நாடு போய் வேலை பார்த்தாங்க. எங்க வீட்ல இருக்கவங்க தான் என் குடும்பத்துல சம்பளம் முதற்கொண்டு கையில கொடுத்துருவாங்க. ம். தப்பானவங்க இருக்கலாங்க, தப்பானவங்க இருக்கலாம். நான் அதுக்குன்னு மொத்தமா எல்லாருமே 100% அப்படின்லாம் நான் சொல்லல. அப்படி பார்த்தா நான் டைரக்டாவே பாயிண்ட் பண்ணுவேன். உங்க அப்பா அம்மா இல்ல அவங்க பசங்கள இல்ல சோ கால்டு நீங்க சொல்ற அந்த திமுக இல்ல சரி எந்த ஒரு கட்சியா இருந்துட்டு அதிமுக எந்த கட்சியா இருக்கட்டும், ம். எந்த ஒரு அமைச்சரும் அவங்க பசங்களையோ அவங்க பொண்ணுங்களையோ அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறது கூட அவங்க அவங்க சம்பந்தப்பட்ட அந்தந்த கம்யூனிட்டிக்குள்ளதான் கொடுக்குறாங்களே தவிர ம். நான் வந்து ஒரு நான் வந்து அதெல்லாம் பார்க்கலப்பா. எனக்கு ஒரு பணம் காசு, அதாவது பணம் காசு இருக்கணும், பிளஸ் அதே சமயத்துல எனக்கு இருக்கிற இதுவும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் எத்தனையோ வீடியோ வந்திருக்கு. நான் ஒன்றும் சும்மாலாம் சொல்லல. இது ம். வந்து எப்படின்னா, நான் சரி ரொம்ப பேசுறேன். என் வீட்டை பொறுத்தளவு நான் சொல்லிடுறேன். எங்க வீட்ல எங்க அம்மா தான் வைராக்கியத்தோட இருந்து எங்க அப்பா ம். இறந்த பிறகு எனக்கு 3 வயசு இருக்கும். எங்க அப்பா இறந்த பிறகு ம். நினைச்சா கல்யாணம் பண்ணிக்கலாம். என் பிள்ளைங்களை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு காப்பாத்தி இத்தனை வருஷம் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க அம்மா 7 பிள்ளைங்களை ம். பெற்று 7 பிள்ளைங்களையும் காப்பாத்தி வளர்த்து ம். கொண்டு அவங்க பசங்க அவங்களுக்கு முன்னாடியும் எங்க சொந்தக்காரங்க எங்க பக்கத்து வீட்டுல எங்க ஊர்ல நான் விசாரிச்சேங்க, போய் கேட்டேங்க. ம். நீங்க எத்தனை பேர் விசாரிச்சீங்க? இவங்க சொல்ற, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்டீரியோ டைப்பா கொண்டு வரத, அதாவது நான் வந்து ஒரு பெயிண்ட் அடிச்சிருவேன்பா, இது பிளாக் தான், அந்த பிளாக்னு சொல்றதை நீ நம்பிக்கோ. காலங்காலமா நடந்துகிட்டே இருக்கு. நீ போய் விசாரிக்காத, அதை போய் ம். ஆராய்ஞ்சு பார்க்காத, அதை போய் ம். என்ன சொல்லாத. நான் ம். சொல்றதை மட்டும் நீ கேளு, ம். அதை மட்டும் நீ ஃபாலோ பண்ணு. இதுதான் நடந்திருக்கு இந்த உலகத்துல, இப்படிதான் பண்ணியிருக்காங்க. நான் ஒத்துக்கிறேங்க, தீண்டாம இருக்குங்க, அது தப்புங்க. எவன் பண்ணாலும், நான் இங்க இருந்து வெளியே போனா எனக்கு அடுத்த மாநிலத்துக்காரன் பண்ண போறான், இங்க இருந்து வேற நாட்டுக்கு போனா அவன் பண்ண போறான். தீண்டாமை புல்லிங்கி தப்பு தாங்க, இது இருக்குங்க. ஆனா எல்லாருமே பண்றாங்களான்னு கேட்டா அதுக்குதாங்க சட்டம் இருக்கு, அதுக்குதான் நீதி இருக்கு. வேற என்ன ம். பண்ண முடியும்? நான் கஷ்டப்படுறேங்க. நான் ஒருத்தங்கிட்ட மட்டும் பிஎம்டபிள்யூ, சரி ஓகே, நான் ரொம்ப கொஸ்டின் பண்றேன், என் ஆதங்கத்துல கருத்துக்கள்லாம் வெளியே சொல்றேன். ஆஹ் இல்ல தவறு இல்லைங்க, பாருங்க தப்பே இல்ல, கேள்விகள்லாம் வைங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா எதை நோக்கி என்னோட போறீங்கன்னு இல்ல ஆனா எனக்கு புரியல. எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க ஐயா இருங்க திராவிட ஐயா கட்சிகள் இல்ல இல்ல ஐயா இருங்க ஐயா இருங்க இருங்க, ஐயா அவங்க ஐயா வாயில இருந்தே வரட்டும், அவங்களே சொல்லட்டும். நம்ம நோ அசம்ப்ஷன். என்னங்க நீங்க பேசுங்க சரி சொல்லுங்க. சொல்லுங்க. சரி, எங்க வீட்ல வந்துட்டு எங்க அம்மாவும் எங்க வீட்ல இருக்க பெண்களும் நாங்க நல்லா ம். தான் பாத்துக்கிறோம். எங்க வீட்ல இருக்கவங்களும் நல்லா தான் இருக்காங்க. நீங்க சொல்லுங்க, ம். நாங்க எந்த வீட்டுல எங்க ஊர்ல இருந்து நாங்க எந்த பொண்ணை வந்து நாங்க உடன்கட்டைக்கு ஏத்தணும், எந்த பொண்ணுக்கு வந்து நாங்க மறுமணம் பண்ணாம வச்சிருந்தோம், எந்த ம். பொண்ணுக்கு வந்து நாங்க கெடுதல் நினைச்சிருக்கோம். ம். சரி, இவ்வளவு சொன்னீங்களே, இதோட கரு என்னன்னு எனக்கு தெரியல. பட் நான் வந்து நீங்க வச்ச விஷயங்களை வச்சு ஒரு பதில் உங்களுக்கு சொல்றேன், சரியா? இப்போ உங்க வீட்ல உங்க அம்மா வந்து அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, சந்தோஷம். அவங்க வேற ஒரு முடிவு எடுக்கணும்னு எடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லியிருந்தாங்கன்னா, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்களா, தெரிவிச்சிருக்க மாட்டாங்களான்றது எனக்கு தெரியாது, சரியா? நாங்க பேசுறது எதுக்காகனா, அடுத்த கட்டத்துக்கு போகணும், அவங்கவுங்க முடிவுகளை அவங்கவுங்களே எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடுல இருக்கிற பெண்கள், அவங்களுக்கு அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தவிர்க்கிற குணாதிசயம் கொண்ட மனநிலை கொண்ட மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த விஷயங்களையும் அந்த குணாதிசயங்களையும் அந்த மனநிலையும் எதிர்த்து தான் பேசுறோம், சரியா? இது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நோக்கி மட்டும் இருக்குன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. நீங்க பொதுப்படையா சொன்னீங்க இல்லையா, தீண்டாமைன்றது தப்புதான் அப்படின்னீங்கல்ல, அதே மாதிரிதான் இதுவும். அந்த நாங்க பேசுற கருத்துக்கள் வந்து எல்லாருக்கும் பொதுப்படையா சொல்லப்பட்ட ஒரு கருத்து. அது உங்களுக்கு தான் வந்து சாருதுன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்போ அது உங்களுக்கு தான் வந்து சாருது. அது பொதுப்படையா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது பொதுப்படையான ஒரு கருத்து. அது உங்க கையில தானே இருக்கு. இப்ப நான் இதுல இருந்து நீங்க பேசல நான் எனக்கு கிளிக்கான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ஒண்ணு சொன்னீங்களே, அவங்கவுங்க ஜாதிக்காரங்களுக்கு அவங்கவுங்க சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு தான் எல்லாத்தையும் கொடுத்துக்கிறாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? இப்ப நான் எடுத்துக்கலாமா? திவாகர் சமூகத்தை சார்ந்தவங்க மட்டும் தான் அவர் பின்னாடி வந்து ஓட்டு போடுறாங்க, அந்த மனநிலை இருக்கிறவங்க தான் ஓட்டு போடுறாங்கன்னு எடுத்துக்கவா? நீங்க
பெரியாரும் அண்ணாவை பத்தி பேசுனீங்க, அதுக்கு தான் சொன்னேன். அவங்க ம். பெரியாரும் ஃபாலோ பண்றவங்களே அதை ஃபாலோ பண்ணல. இங்க வந்து ஒரு விஷயத்த மறுக்க முடியாது. ஜாதின்னு ஒண்ணு யாரு இருக்குங்க. அதுல யாரு வந்து ஃபாலோ கெட்டவங்களும் பண்ணலன்னு இருக்கு. கேக்குறேன். கெட்டவங்க ரொம்ப பேர் யார் ஃபாலோ அதாவது பண்ணல? ஆளுங்க ஒரு நிமிஷம், நான் இதுக்கு பதில் சொல்லி மத ஆகணும். மத 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 மதன் மதன் ப்ளீஸ். ப்ரோ இவ்வளவு நேரம் கை தூக்கி பொறுமையா கம்முன்னு இருந்தேன். மதன் நீங்க இன்னும் பொறுமையாவே இருங்க ப்ளீஸ். இல்ல 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 பொறுமையா அவர் இல்ல முன்ன சொன்னாப்ல எனக்கு கருத்து இருக்கு மதன் என்கிட்ட. போற நமக்கு போல என்ன விட இப்ப முடியாது. ட்ரெயினுக்கா மதன் லேட் ஆச்சு, கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கலாம் மதன். பிளாட்ஃபார்ம்ல கால் வலிக்குதுன்னா கொஞ்ச நேரம் உட்காந்துக்கலாம், வெயிட் பண்ணுங்க, எங்கய்ய பேசுவோம். இல்ல இப்போ இப்போ நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து மூடி மறைச்சு சொல்ல ட்ரை பண்றீங்க, எனக்கு புரியுது. இட்ஸ் ஓகே. நான் அதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்கு, நீங்க அப்படி பேசலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இப்போ நான் வெளிப்படையாவே கேட்கிறேன் உங்ககிட்ட, உங்களோட கருத்து என்னன்னா, வேற ஒரு சமூகத்துல இருந்து வந்தாலும் பரவாயில்ல, ஆனா அவங்க கிட்ட வந்து நல்ல குணங்களும் இருக்கும்ல அப்படின்றத பொதுப்படையா வைக்கிறீங்க. நாங்க சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி மனநிலையோட சுத்திக்கிட்டு இருக்கிற ஆட்கள் தான் எங்களுக்கு பிரச்சனைன்னு நாங்க சொல்றோம். உங்களோட எதிர்மறை கருத்து என்னவா இருக்குன்னா, அந்த மாதிரி யோசிக்காத ஆட்களும் இருக்காங்கல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதை எதுக்காக சொல்றீங்கன்றதே அதோட கருவே எனக்கு புரியல. எதுக்காக இதை சொல்றீங்க? ஐயா நான் சாரிங்க. இப்போ நான் என்னன்னா, எனக்கு முன்னாடி நான் தான் அதுக்கு தான் உங்களுக்கு இந்த வரிசையா ஒரு 3 கேள்வி கேட்டேன். எனக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏமாத்திருக்காங்க. யாருன்னா, இந்த மாதிரி பா பூச்சாண்டி வருதுப்பா, இது பூச்சாண்டிப்பா, இவன் வந்து திருடன்பா, இவன் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கான்ப்பான்னு சொல்லி என் கண்ணு முன்னாடியே என்னை இன்னும் ஒரு என்ன சொல்றேங்கன்னா, என் புத்தியை யோசிக்க விடாம என்னை வந்து அப்படியே நீ இதுக்கு மேல போக கூடாதுப்பா, இதுக்கு மேல பண்ணக்கூடாதுப்பா, இதுக்கு மேல நினைக்க கூடாதுப்பா, நான் சொல்றது மட்டும் நம்புப்பா, நான் சொல்றத மட்டும் கேளுப்பா, நான் சொல்றது மட்டும்தான்ப்பா கரெக்டு அப்படின்றத யோசிக்க வச்சிருக்கான். அது நான் யோசிச்சு எங்க வீட்டுல என் பக்கத்து வீட்டுக்காரங்க அடுத்த சமூகத்துக்காரங்கிட்ட நான் கேட்கும் போது, இல்லப்பா நம்ம வீட்டுல எல்லாம் அப்படி இல்லப்பா, நம்ம அம்மா தான்ப்பா சொன்னாங்க, இந்த ஊர்ல போயிட்டு இங்க நம்மளுக்கு விவசாயம் கொஞ்சம் கஷ்டமா இருக்குப்பா, நம்ம வேற நாட்டுக்கு போலாம், பர்மா போயிருக்காங்க, இலங்கைக்கு போயிருக்காங்க. அப்போ வந்து சரி ஓகே, அப்போ நான் சொல்றது எப்போ இதெல்லாம் 70s போயிருக்காங்க, 60s போயிருக்காங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே, நான் இது ஏன் சொல்றேன் அப்படின்னு சரி ஓகே நான் பாயிண்ட் வரேன். எங்க வீட்டுல இருக்க லேடிஸ் தான் கஷ்டம், குடும்பம் இத்தனை பசங்க இருக்காங்க, நம்ம போகணும், எதனா வேலை செய்யணும், சம்பாதிச்சாதான் நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினைச்சிருக்காங்க. எங்க குடும்பத்துல கொடுத்துருக்காங்க. நீ கேட்குற மாதிரி எங்க அக்கா தங்கச்சிங்களுக்கு கணவர் மாதிரி இறந்துட்டாங்கன்னா அவங்க விருப்பப்பட்டாலும் விருப்பப்படலானாலும் நீ வேணுமான்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு, அன்னைக்கும் நடந்துச்சு. ஆனா எனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, இல்லப்பா அப்படிலாம் கிடையாது, இது வந்து காலங்காலமா உங்க வீட்டுல லேடிஸ் வந்து நீங்க அடைக்கு தான் வச்சிருக்கீங்க, இது வந்து ஒடுக்கிதான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு முன்னாடி ஒரு பின்பத்தை ஒரு பெரிய மாஸ் மீடியால இருக்கவங்க எனக்குள்ள திணிச்சிருக்காங்க. அது மாஸ்ல பெரிய ஆளுங்க. அது இன்டைரக்டா எனக்கு வந்து என்ன வந்து முட்டாளாக்கி இருக்கு. அது எனக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு ஒரு விஷயம் அவங்க சொல்றதுல உடன்பாடு என்னன்னா, ஏன் பிஎம்டபிள்யூ வந்து பணம் வச்சிருக்கிட்ட மட்டும் இருக்கணும், ஏன் பணம் வச்சிருக்கவன் துப்புரவு தொழிலாளே இருக்க மாட்டேன்றான், அதை ஏன் பண்ண மாட்டேன்றான், அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருக்கு. சரி, நான் இப்ப வேற டாபிக்ல போறேன். ஆனா நான் இல்ல நீங்க சொல்ல வந்தது கடைசியா இதுதான். சொன்னது எனக்கு எனக்கு முன்னாடி புரியல. ஒருத்தங்க பெரிய ஆளா இருக்காங்க இல்ல எனக்கு பாத்தீங்களா? புரியல, அவரை ரிப்பீட் பண்ண சொல்லுங்க, எனக்கு புரியல. எனக்கு புரிஞ்சிருச்சு. எனக்கு மாற்று கருத்து ஆலன் இருக்கு. ஒவ்வொன்னா போக அவங்க சொல்லுங்க சொன்னதுல ஒரு ஆலன். உடன்பாடு இருக்கு. ஆமா ஒரு உடன்பாடு இருக்கு. அது எனக்கு அந்த உடன்பாடு நான் சொன்னது தப்பு. ஐயா ஏன் இப்படி பண்றீங்க? உங்ககிட்ட பொறுமையா தானே பேசுறேன். எனக்கு முதல்ல கரு சொல்லிடுங்க. இத எதுக்காக பேசுறீங்க அப்படின்ற கரு எனக்கு சொல்லுங்க. இது பிபி சார்ந்த ஸ்பேஸா, இல்ல பொலிட்டிக்கல் ஸ்பேஸா, இல்ல வந்து எதை சார்ந்து எதை நோக்கி இது போகுதுன்ற கரு எனக்கு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கேத்த மாதிரி நான் பதில் சொல்வேன். இப்போ இது பொலிட்டிக்கல் ஸ்பேஸா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட பதில்கள் வேற மாதிரி இருக்கும். இது பிபி ஸ்பேஸ்ன்றதுனால அதோட கரு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். ஃபர்ஸ்ட் அது என்கிட்ட சொல்லுங்க, அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம உரையாடலாம். ஓகேங்க. இது எல்லாத்தையும் பத்தி பேசினாங்க. நான் இருந்தேன் இங்க இருக்கும் போது எல்லாத்தையும் பத்தி பேசினாங்க. இப்ப நீங்களே சொன்னீங்க, ஒரு உதாரணம் சொன்னீங்க, ஒருத்தர் கொலை பண்றான்னு அவன் சூழ்நிலை கருதி அவனை நம்ம வந்துட்டு நல்லதுன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு, ஸோ எல்லா கருத்துக்களும்
இந்த இடத்துல இப்போ இன்னைக்கு பேசியிருக்காங்க. அதனாலதான் நான் என் கருத்து என்னன்றதை நீங்க கேக்குறீங்க. என் கருத்து இல்லைங்க, என்னை நம்ப நாங்க ஒரே வச்சிருக்காங்க. நிமிஷம் என்னை ஆலன் நம்ப ஒரு வச்சு நிமிஷம். நம்ப வச்சு முட்டாளாக்கியிருக்காங்க. ஒரு ப்ளீஸ் ஒரு ஒரு ராஜேஸ்வரன் புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு கருத்து சொல்றோம் இல்லையா, இப்ப நாங்க சொன்னோம் இல்லையா, அந்த கொலை பண்றது டைரக்டா வந்து ஓகேன்னு சொல்ல முடியாது, இதெல்லாம் கன்சிடர் பண்ண முடியாதுன்னு சொன்னோம். கரெக்ட், உண்மைதான். எதுக்காக சொல்றோம்னா, அந்த பிபி ஷோக்குள்ள ஒருத்தன் தப்பு பண்றான், அதுல அது ஒரு இன்சிடென்ட் அட்டாச் ஆயிருக்கு. அதுல ஒருத்தன் தப்பு பண்றான், அந்த தப்பை வந்து சப்பக்கட்டு கட்டுறது தவறு, அது ஏன் தவறு அப்படின்ற ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட். சரியா? நான் உங்ககிட்ட கேக்குறது, நீங்க எந்த கண்டஸ்டன்ட் பத்தி பேசுறீங்க, என்ன இன்சிடென்ட் பத்தி பேசுறீங்க, எதை குறிச்சு போறீங்க, எதை நோக்கி இந்த டிஸ்கஷனை எடுத்துட்டு போக பாக்குறீங்கன்றதுதான் எனக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட். அது தெரிஞ்சாதான் எல்லாரும் அந்த உரையாடல்ல வந்து பங்கேற்க முடியும். ஏன் சொல்றேன்னா, அரசியல் தெளிவு நிறைய பேருக்கு இங்க இருக்கும், நிறைய பேருக்கு இங்க இருக்காது. புரிஞ்சவங்களுக்கு புரியும், புரியாதவங்களுக்கு புரியாது. அவங்களுக்கு பிபி பத்தி அந்த இன்சிடென்ட் எடுத்து வச்சுட்டீங்கன்னா எல்லாருக்குமே ஓரளவுக்காவது புரியுற ஒரு 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 பிளாட்ஃபார்ம் நம்ம கிரியேட் பண்ணிடுவோம் இல்லையா? அதுக்காக தான் கேக்குறேன். நீங்க எனக்கு சொல்லிடுங்க, அது எதை நோக்கி போறோம்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். சரிங்க, சிம்பிளா சொல்றேன். என்ன முட்டாளாக்க நீங்க நினைக்கிறீங்கன்னு என்னோட கருத்து. அதாவது நீங்க தாத்தா ஜாக்கி, அப்புறம் உங்களை மாஸ் மீடியால இருக்கக்கூடிய ஆனா கொஞ்சம் ஒரு நிமிஷங்க ப்ரோ, ஒரு நிமிஷம் நான் சொல்ல வரத. நான் உங்களுக்கு 1 hour டைம் தரேன். எதை குறிச்சு சொல்றீங்கன்றத சொல்லுங்க. எதை குறிச்சு, which incident, what are you talking about, அது சொல்லுங்க ஃபர்ஸ்ட் எனக்கு. அதுதாங்க சொல்ல வரேன். சரி, ஓகே, பாயிண்ட்லயே நான் சொல்றேன். நீங்க என்ன வந்து முட்டாளாக்க நினைக்கிறது எனக்கு மாற்று கருத்து இருக்கு. என்னோட ஒரே ஒரு உங்ககிட்ட இருக்க முரண்பாடு, பிளஸ் மைனஸ் எல்லாத்தையும் சொல்லணும். நீங்க மைனஸ சொல்லி அடிக்கிறேன்னா மைனஸ சொல்லி அடிங்க, பிளஸ்னா பிளஸ் சொல்லி பேசுனீங்க. இத்தனை வருஷமா பண்ணவங்க இன்னைக்கு அந்த ப்ரொஃபஷனல் எங்க போச்சு? உங்ககிட்ட இருந்து அந்த ப்ரொஃபஷனல் யார பத்தி பேசும்போது நீங்க இத ஃபீல் பண்ணீங்க? அதுதான் கருவுக்கு வாங்க. ஓகே, நான் இன்னும் டைரக்டாவே கேக்குறேன். ஜாதி தான் பிரச்சனைனா அப்ப அவுட் ஆஃப் த பிபி டாஸ்க் ஜாதி தான் பிரச்சனைனா எனக்கு ஜாதில மாற்று கருத்து இருக்கு. அதத்தான் நான் சொல்றேன். எனக்கு நாங்க எந்த கண்டஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம் ப்ளீஸ், நான் உங்களை என்னைக்குமே பேச விட்டீங்கன்னா நான் சொல்லலாம். அது ஐயா, நீங்க கண்டஸ்டன்ட் ஏதோ ஒரு கண்டஸ்டன்ட் பத்தி பேசுறீங்க. அதுதாங்க நானும் கேக்குறேன். எந்த கண்டஸ்டன்ட் மட்டும் சொல்லுங்க. அதுதான் நான் வந்து அதுக்குதான் உங்க எல்லாரையும் அமைதியா இருங்கன்னு சொல்றேன். நான் பேசிக்கிறேன். நான் உங்களை எங்கேயாவது தடுத்து இருக்கேனா? வேற ஒரு கேள்வி வரும்போது நான் உங்ககிட்ட நீங்க பேசுங்க சொல்றேன்ல, இது கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். ராஜேஸ்வரன், எந்த கண்டஸ்டன்ட் யாருக்கு வந்து கரெக்டான வந்து ட்ரீட்மெண்ட் கிடைக்கல, எந்த இன்சிடென்ட் வச்சு ட்ரீட்மெண்ட் கரெக்டா கிடைக்கலன்றதை எனக்கு இன்சிடென்ட் சொன்னீங்கன்னா அதுக்கான தெளிவுரை கொடுக்க முடியும். நீங்க அந்த இன்சிடென்ட்டே சொல்ல மாட்டீங்க, பொதுப்படையான ஒரு விஷயத்த வைக்கிறீங்க, வச்சுட்டு நான் வந்து கரெக்டா அதுக்கான பதில் சொல்லணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க. அது என்னால முடியாது இல்லையா? என்னோட கேள்வியே கண்டஸ்டன்ஸ் இல்லைங்க, என்னோட கேள்வியே உங்ககிட்ட தான். அதுதான் நான் ரெடியா இருக்கேன். நான் உங்களை நோக்கி தான் கேள்வி கேட்கிறேன். ஏன்னா நான் உங்களை பாக்குறேன், உங்ககிட்ட பேசுறேன், நீங்க பேசுறத கேட்கிறேன். உங்ககிட்ட எனக்கு வந்து ஒரு ஆலன் ஒரு நிமிஷம், கேன் யூ கிவ் மீ டைம்? ஒரே நிமிஷம். இல்ல ஸ்பீக்கர், புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ், புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அது கொஞ்சம் பொறுமையா இருக்கு. இங்க பாருங்க ராஜேஸ்வரன், என்கிட்ட உங்களுக்கு குறைகள் இருக்கலாம், தப்பே கிடையாது. அதை நீங்க சுட்டி காட்டலாம், தப்பே கிடையாது, கரெக்டான விஷயம். சரியா? ஆனா எதுக்காக அந்த தாட் ப்ராசஸ் உங்களுக்கு வருதுன்னு இருக்கு இல்லையா, எங்க இருந்து வருதுன்னு இருக்கு இல்லையா, அது எந்த இன்சிடென்ட்ல இருந்து வருது, எதை குறிச்சு வருதுன்னு இருக்கு இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க. அது என்னன்னு சொல்லுங்க. இப்போ நான் ராஜேஸ்வரன் வந்து ஒரு மோசமான ஆளுப்பா, எனக்கு இவர்கிட்ட பேச விருப்பம் இல்லப்பா, இவர் வந்து ஒரு ஜாதியவாதிப்பா அப்படின்னு நான் ஒன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அது ஏதாவது ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கணும். எங்க இருந்து வருதுன்னு நான் உங்ககிட்ட சொல்லணும். அன்னைக்கு இவன் வந்து ஏற்றத்தாழ்வோட பேசுறான், அதை நான் பார்த்துட்டேன், அதுதான் எனக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு அந்த இன்சிடென்ட் குறிச்சாதான் எதுக்காக அதை நான் சொல்றேன்றது உங்களுக்கு புரியும். ஓகேவா? அதனாலதான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன், எதை குறிச்சு, எந்த இன்சிடென்ட் குறிச்சு, எந்த கண்டஸ்டன்ட் குறிச்சு நீங்க இதை சொல்றீங்கன்னு எனக்கு சொல்லுங்க, நம்ம தொடர்ந்து பேசுவோம். பிபி சீசன் 9 தமிழ் பிபி சீசன் 9ல இருக்கக்கூடிய எல்லா கண்டஸ்டன்ஸ் பத்தியும் உங்களுடைய கருத்துக்கள் எனக்கு முரண்பாடா இருக்கு. ஒருத்தர் 2 பேர் பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா, பிரவீன் காந்தி வெளியே போனா நான் 5 பேர் இருக்காங்க. 5 பேர்கிட்டையும் நீங்க வச்ச கருத்துக்கள், எனக்கு நீங்க சொன்ன கருத்துக்கள் கம்மியா இருக்கு. ஆனா அங்க
வெளியே வந்து அவங்க பேசின கருத்துக்கள் வேற மாதிரி இருக்கு. ஒருத்தங்க உள்ள விளையாண்டவங்க வெளியே வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அவங்க ம் சொல்றதும் நீங்க ம் சொன்னதும் எனக்கு ம் முரண்பாடு இருக்கு. அவங்க வந்து இன்டர்வியூல தெளிவா சொல்றாங்க, இது ம் இது நடந்திருக்கு, இது இது பண்ணியிருக்காங்கன்னு. சரி, ம் அது ஓகே. ரெண்டாவது, உள்ள இப்ப விளையாடுறவங்களே இருக்கட்டும், ஒருத்தர் நல்லா ம் விளையாண்டாங்கன்னா விளையாண்டாங்கன்னு சொல்லுங்க, நல்லா விளையாடலன்னா விளையாடலன்னு சொல்லுங்க. அது ம் இல்லாம இப்போ ஒரு கண்டஸ்டன் மட்டும் நீங்க கேக்குறீங்க அப்படின்னா, நான் ஒரு ம் கண்டஸ்டன் தான் சொல்லிடலாம், ம் என்னால சொல்ல முடியும். ம் அது இங்க பிரச்சனை இல்லை. என்னோட பிரச்சனையே ம் நீங்க நீங்க ஏன் இப்படி ம் பண்றீங்க? உங்களை மாதிரி ம் ரொம்ப பேரு இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு பண்ணி தான் காலங்காலமா, அதாவது கடந்த 50-70 வருஷமா ஒரு ஒரு மாற்று சிந்தனையே நீ செய்யக்கூடாது, இதுல மட்டும்தான் நீ ஃபோக்கஸா இருக்கணும்னு பண்ணியிருக்குது எனக்கு ம் பிடிக்கல. அது உங்களை நான் சொல்றேன்னா பர்டிகுலரா, நீங்க ம் என்கிட்ட எனக்கு வந்து பேசுறதுக்கு ரொம்ப இடம் கொடுத்துருக்கீங்க, அதனால நான் உங்கள்கிட்ட பேசுறேன், உங்கள்கிட்ட சொல்ல ம் முடியுது. ஆனா ம் இதை நீங்க வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து கோவப்படுறேன், எனக்கு வந்து உங்க மேல வந்து வெறுப்பா இருக்கு, உங்க மேல வந்து எனக்கு ஆதங்கமா இருக்கு, நீங்க இல்ல நீங்க என்ன கேவலமா கூட நினைச்சுக்கோங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் ம் என் மனசுபடி உங்ககிட்ட இருக்க மாற்று கருத்து, இந்த ம் கேம் ஷோல கேமா பேசாம ம் ரொம்ப பர்சனல் வெஞ்சன்ஸோட ரொம்ப ம் ஒரு என்ன சொல்றது, உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு உங்களோட வியூ வேணா தாட் வேணா நல்லா இருக்கலாம். பட் ஆனா எனக்கு முன்னாடி என்னை முட்டாளாக்குனவங்க எல்லாருமே வந்து போறாங்க. ம் ரொம்ப இன்சிடென்ட் இருக்கு. ம் நான் நேசிச்ச ஒருத்தர் ம் விஜயகாந்த், அவரை வந்து ம் எவ்வளவுக்கு எவ்வளவு மட்டப்படுத்தி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தணும் அத்தனை கிரிட்டிசைஸும் இந்த யூடியூப்லயும் இந்த மீடியாலையும் என்னை வந்து அடி அடின்னு அடிச்சு அசிங்கப்படுத்த மனுஷன் நொந்தே போயிட்டான். எனக்கு வந்து இருக்கிற எல்லார் மேலேயும் கோபம் இருக்கு. ஆனா இன்னைக்கு அவர் அப்படிப்பா இப்படிப்பான்னு போய் மாலை போட்டு கும்பிடுறாங்க. டெய்லி மாலை போடுறாங்க, டெய்லி அங்க போறாங்க. எவ்வளவு கூட்டமா இருக்கும். எனக்குன்னா ம் எவ்வளவு அன்னைக்கு ஏன் இப்படி பண்றாங்க? ஒரு 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 ப்ரொஃபஷனலா ஒருத்தங்க இருக்காங்கன்னா ப்ரொஃபஷனலா இருக்கணும். அதுதான் அவங்களுக்கு உண்டான ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். அது பண்ணாம நீங்க பண்றது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அது நான் உங்ககிட்ட டைரக்டா சொல்லணும்னு நினைச்சு சொல்லிட்டேன். நான் தப்பே முடிஞ்ச இல்ல அளவுக்கு தப்பே இல்ல முடிஞ்ச அளவுக்கு என்னோட விஷயத்த நான் கன்வே பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ம் புரிஞ்சுது. எனக்கு ஏன் பண்றீங்கன்னு தெரியும். எதுக்கு நீங்க இப்படி பண்றீங்கன்னு தெரியுது. ஆனா ம் அதுல எனக்கு மாற்று கருத்து, என்ன முட்டாளாக்கிட்டே இருக்கீங்களே, நீங்க ஏன் இன்னும் இப்படி பண்றீங்க? இத்தனை வருஷமா ம் இப்படி இல்லையே, ம் நல்லா தானே இருந்தீங்க, இப்ப ஏன் இப்படி நீங்களும் ம் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு தான் எனக்கு ஆதங்கமா இருக்கு. ம் சரி ஓகே, நீங்க பண்றதா ந- இருந்தா சரி எனக்கு நீங்க சந்தோஷம் தான், நீங்க இன்சிடென்ட்ஸ் பண்ணுங்க, உங்களுக்கு சந்தோஷமா இல்ல நீங்க பண்றீங்கன்னா ஓகே. பட் எனக்கு அது எனக்கு முட்டாளாக்குறீங்க என்ன இன்னும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால நான் சொல்லிட்டேன். இ- இல்ல தப்பே இல்ல தப்பே இல்ல நல்ல கேள்விகள் எல்லாமே நான் இன்சிடென்ட்ஸ் வச்சே பேசுறேன் சரியா. எனக்கு வந்து ஜாதி வெறியர்களையும் ஜாதியவாதிகளும் பார்த்தாலே எனக்கு பிடிக்காது ஓகேவா. அவங்கள பார்த்தாலே எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து இவங்களை அடிச்சு நொறுக்கணும்ன்றதுதான் எனக்கு தோணும். என்னோட இயல்பே அதுதான் ஓகேவா. ஏன்னா அதுக்கு டைரக்டா அகேன்ஸ்டா இருக்கிற ஒரு பர்சன் தான். என்னோட நிலைப்பாடு அதுதான். அது யாருக்காகவும் என்னைக்காகவும் நான் எந்த விஷயத்துக்காகவும் மாத்திக்க மாட்டேன். என்னோட நிலைப்பாடு எந்த இடத்துலயும் இந்த இந்த ஷோலி உள்ளேயும் சரி ஷோக்கு வெளியும் சரி மாற்றமே இருக்காது. அங்கதான் நான் நிக்கிறேன். அது என்னைக்கும் மாறாது ஓகேவா. ரெண்டாவது இந்த இந்த மாதிரி இந்த ஜாதி வெறியர்கள் இந்த ஜாதியவாதி மனநிலையோட இருக்கிற ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்களை முதல்ல உள்ளவே விடக்கூடாதுன்றதுதான் என்னோட நிலைப்பாடு. அப்படி இருக்கும்போது நீங்க விட்டுட்டீங்க ஒரு கோமாளியா உள்ள விட்டுட்டீங்க. அதாவது முதல்ல டேலண்ட் வைஸும் ஒண்ணும் கிடையாது அங்க ஓகேவா. அதுக்கு ப்ளீஸ் முன்னாடி டோன்ட் இன்சல்ட் கோமாளி. தே ஆர் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். ப்ளீஸ் கரெக்ட் தான் வன்மையாக கரெக்ட் தான் கண்டிக்கிறேன். கரெக்ட் தான் கரெக்ட் தான். இப்போ இப்போ என்னன்னா அந்த 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 இவர் எதை ரெப்ரசென்ட் பண்றாருன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுவே இந்த ஷோக்குள்ள இருக்கக்கூடாதுன்றதுதான் என்னோட கருத்து. அந்த கருத்துல இருந்து நான் வெளியே வர மாட்டேன். எனக்கு நான் எஸ்டாப்ளிஷ் பண்ண மாதிரி எனக்கு அந்த மனநிலையோட இருக்கிற ஆட்கள், அந்த கருத்தை வந்து பரப்ப நினைக்கிற ஆட்கள், அந்த மனநிலை இருக்கிற ஆட்கள், அது ஷோ மூலியமா கடத்த நினைக்கிற ஆட்கள், அவங்க யாரையுமே பிடிக்காது, சுத்தமா பிடிக்காது. நாட் ஈவன் 1%. அதுல இருந்து நான் மாற மாட்டேன் சரியா. இவர் அங்க கொண்டு வந்து வச்சதே எனக்கு பிரச்சனையா இருக்கும்போது, அங்க உள்ள அவர் பேசுற வார்த்தைகள், அவரோட எப்படி சொல்றது, ஒருத்தங்களை எப்படி நடத்துறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, எனக்கு இன்னும் வெறுப்பை தான் உண்டாக்குது. அவரை பார்த்து ரசிக்கவே முடியல. ஐ மீன் டிஃபால்ட்டாவே ரசிக்கிறதுக்கு ஒன்றும் அங்க இல்ல, பட் ரசிக்கவே முடியல சரியா. நான் எடுத்து வச்சு பாக்குறேன். ஒரு டேலண்டட் பீப்புள் வராங்க, கண்டஸ்டன்ஸை தாண்டி கெஸ்ட் வராங்க, டேலண்டட் கெஸ்ட் வராங்க, அக்காம்ப்ளிஷ் பீப்புள் வராங்க. அவங்க கிட்ட போயிட்டு தன்னை ஒரு பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க கிட்ட, அதாவது லெஜண்ட்ஸ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பேசுறது இருக்கு இல்லையா, அது பைத்தியக்காரத்தனம். அது பைத்தியக்காரத்தனம்.
இப்போ எனக்கு வந்து நல்லா ஆங்கிலம் பேச வரும், நல்லா தமிழ் பேச வரும். என்னோட ஃபீல்ட்ல நான் சூப்பரான எனக்கு தேர்ச்சி பெற்ற ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன். என்ன விட அக்காம்ப்ளிஷ்டான ஒரு பர்சன் கிட்ட நான் போயிட்டு, நான்லாம் வந்து எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? நான் வந்து ஒரே வருஷத்துல இப்படி வந்துட்டேன்னு சொன்னேன்னா, அவரோ அவங்களோ என்ன பாக்குற பார்வை எப்படி இருக்கும்னா, அட மானங்கெட்டவனே, நான் உன்னோட நிறைய தேர்ச்சி பெற்ற ஒரு ஆள்ரா. நீ வந்து என்கிட்ட வந்து இப்படி பண்றியேன்ற ஒரு அந்த அந்த தாட் வரும். ஆனா வெளில காமிச்சிக்க மாட்டாங்க. ஏன் வெளில காமிச்சிக்க மாட்டாங்கன்னா, அது அவங்களோட பெரிய மனசு. அதனால காமிச்சிக்க மாட்டாங்க. இப்போ மனோ சார் பண்ணாரு இல்லையா? பைத்தியக்கார மாதிரி பண்ணிருந்தாரு அவரு. மனோ சார் அதை பார்த்துட்டு ஒரு மாதிரியா இருந்தாலும், சரி காயப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக நல்லா பண்ணீங்கன்னு சொல்லிட்டு விட்டு கடந்து போயிட்டாங்க. அத அந்த வீட்டுல எல்லாருமே பண்றாங்க. அது எல்லாருக்கும் பிரச்சனையா இருக்கு. ஆனா யாரும் எடுத்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எடுத்து சொன்னா கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கு அறிவு கிடையாது அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியும். சரியா? அக்காம்ப்ளிஷ்ட் பீப்புள், அதாவது இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு அக்காம்ப்ளிஷ்ட் பர்சனாலிட்டிஸ் கிட்ட போயிட்டு, அவங்களை பெரிய ஆட்கள் நான் சொல்ல, அக்காம்ப்ளிஷ்ட்னு சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. தேர்ச்சி பெற்ற ஆட்கள், ஓரளவுக்கு நிறைய தெரிஞ்ச ஆட்கள், டேலண்டடான பீப்புள் கிட்ட போயிட்டு நான் ஃபேமஸா இருக்கிறத பார்த்துட்டு என்ன அடிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறாங்கன்ற ஒரு விஷயத்த சொல்லும்போது அவங்க முகத்துல வர ஒரு வெறுப்போ ஒரு ஒரு கோபமோ இருக்கு இல்லையா? அது நியாயமான கோபங்கள். அது ஏன் வருதுன்னா, ஒண்ணுமே பண்ணாம கோமாளித்தனம் பண்ணி வளர்ந்த நீலாம் எங்களை பார்த்து, அதாவது இதுக்காக உழைப்ப போட்டு கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி அந்த இடத்துக்கு வந்திருக்குமே, அப்ப எங்களுக்கு எவ்வளவு இருக்கும்ன்ற ஒரு கோவம் தான் அது. அது நியாயமான கோவம் தானே? அது எல்லாருக்கும் வரும் தானே? அதுல தப்பே கிடையாதே. இப்போ அவரை வந்து திவாகரை வந்து அங்க வந்து கேலி பண்றாங்க, கிண்டல் பண்றாங்கன்றது முதல் வாரத்துல எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது நாங்கெல்லாம் கொந்தளிச்சோம். அவர் பக்கம் நின்னோம். ஆனா 2வது வாரத்துல வந்து புரிஞ்சிருச்சு, இந்த மாதிரி ஒரு ஆளுகளை வாழவே முடியாதுடா சாமி. ஏன்னா எவ்ரி 5 or 10 minutes வந்து தொடர்ந்து அவர் சொல்ற கருத்து என்னன்னா, அவர் தான் வந்து பெரிய ஆளு, மத்தவங்க எல்லாம் ஒண்ணுமே இல்ல, அவர் தான் பெரிய ஆளு, மத்தவங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்ற கருத்தை தான் அவரு தொடர்ந்து ரெஜிஸ்டர் பண்றாரு. அதுவும் யாருக்கிட்ட ரெஜிஸ்டர் பண்றாருன்னா, அவரை விட தேர்ச்சி பெற்ற, அவரை விட டேலண்டடான, அவரை விட எல்லா விஷயத்திலயும் வந்து சிறந்து இருக்கிற ஆட்கள், கம்பேரிட்டிவ்லி சிறந்து இருக்கிற ஆட்கள் கிட்ட போயிட்டு அது சொல்லும் போது அவங்களுக்கு கோவம் வரும், வெறுப்பாகும். அவங்க வந்து திருப்பி கலாய்ப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. ஏன்னா கோமாளித்தனம் பண்ற எல்லாரையும் கிண்டல் பண்ணுவது இயல்பு. அது மனித இயல்பு. அது உங்களுக்கு பிரச்சனையா இருந்தா, அது உங்களுக்கு வலி ஊட்டுற மாதிரி இருந்தா, அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, விளையாட்டு விஷயத்துல ஏதாவது நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்னு எடுத்து வச்சு சொல்றதுக்கும் ஒண்ணும் அங்க இல்ல. இத வந்து சில பேர் எப்படி கொண்டு வராங்கன்னா, பாயிண்டா பேசுறாரு பாயிண்ட். இங்க பாருங்க, பாயிண்ட்